சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயா சொல்லுங்க. ஏண்டா அவசரமா அவன் மகனுக்கு கல்யாணம் பண்ணணும்னு பொண்ணு பார்த்தானே, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு ஒரு வார்த்தை கேட்க வேணாம்? வாஸ்தவம் தான் ஐயா. ஓடி போனதுக்கு என்ன ஏண்டா காரணம் சொல்றான்? மகனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க வக்கலனா என் மேல பழி போடுவானா அவன்? உன் மேல பழி போடுறதுக்கு நான் ஒன்னும் பைத்தியக்காரன் கிடையாது. உன்னை பத்தி நல்லா தெரிஞ்சுதான்டா சொன்னேன். என் வீட்டு கல்யாணத்தை நிறுத்துற ஒரே ஆள் நீதான்டா. என் மேல இருக்கிற பகையாலதான் கல்யாண பொண்ணு ஆள் வச்சு நீ கடத்திட்டு போயிருக்க. முட்டாள் யோசிச்சுதா பேசுற நீ? நான் ஏண்டா உன் வீட்டுக்கு வர பொண்ணை கடத்தணும்? எனக்கும் உன் பையன் கல்யாணத்துக்கு என்னடா சம்பந்தம் இருக்கு? டேய் அதான் சொன்னேனேடா, என் மேல இருக்கிற பகைதான் காரணம்னு. பகையத்துக்கு 1000 வழி இருக்கு. அதுக்காக கல்யாணத்தை நிறுத்த அளவுக்கு நான் கேவலமான மனுஷன் இல்ல. டேய் நீ சொல்றத யாரு வேணாலும் நம்பலாம், ஆனா நான் நம்ப மாட்டேன். ஏன்னா பல வருஷத்துக்கு முன்னாடி என் தங்கச்சிக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்ச நேரத்துல நீதான்டா அத நிப்பாட்டின. அத நான் இன்னும் மறக்கலடா. அந்த பகையில தான்டா இப்பவும் கல்யாணத்தை நிப்பாட்ட பாக்குறேன். என் தங்கச்சியை இன்னொருத்தன் கூட அனுப்பி வச்சுட்டு நீ நிம்மதியா தூங்கிட்டு இருக்க. ஏய் நான் அதை நினைச்சு இன்னும் நிம்மதியா தூங்காம இருக்கேன்டா. அதுக்கு காதலிச்சவங்களை ஒண்ணு சேர்த்து வைக்கணுங்கிற ஒரு காரணம் இருந்துச்சு. ஆனா இப்போ உன் பையனுக்கு பார்த்த பொண்ணுக்கும் எனக்கும் என்னடா சம்பந்தம் இருக்கு? ஏன்டா என் மேல இப்படி வீண் பழி போடுற? நான் பழி போடலடா. இப்போ நீ திருந்தலன்னு உண்மையதான் சொல்ற. நீ மட்டும் இல்ல, உன் மவனும் உன்ன மாதிரி தான்டா இருக்கான். என் தங்கச்சி இன்னொருத்த கூட அனுப்பி வச்சல, ஆனா உன்னோட மகன் என் மகளையே இழுத்துட்டு போயிட்டான். உன் மகதாண்டா என் மகனை கூட்டு ஓடுனா. பக்கத்து ஊர் கோயில்ல அவங்க கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு பார்த்தல? பார்த்தேன்டா, பார்த்தேன். உன் மகனையே வச்சு என் மானத்தை வாங்கினத இன்னும் நான் மறக்கலடா, மறக்கல.